ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். மசாலா சுண்டல் ரோட்டு கடையில் செய்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பாதி சைஸ் அளவுக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் சேர்த்துருக்கேன். அதுவுமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக விடலாங்க. இது நான் மதியம் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தளன்னு நல்ல செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா கடலை மாவு இதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு செமி கிரேவியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன். எந்தவித மாவும் சேர்க்கலை. இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட்டு, வெங்காயம் கட் பண்ணது, அப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.